தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திருச்சியில மக்களை சந்தித்து நன்றி சொல்றதுக்காக போயிருந்தாரு. அங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சில வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளானது அப்படின்னே சொல்லலாம். பேசின விஷயங்களை அடிப்படையா வச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஆர் ராசாவா இருக்கட்டும் பலவிதமான விமர்சனங்கள் முன் வச்சிருந்தாரு. திருச்சியில திரு விஜய் அவர்கள் பேசினது வந்து பொலிட்டிக்கலாக சரி, ஆனால் தவிர்த்திருக்கப்பட வேண்டும். நீங்கள் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு பொசிஷனை நோக்கி நீங்கள் போகும்போது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டில் உட்காரும்போது நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், என்ன வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மொராலிட்டி நாம தான் வச்சுக்கணும். அப்படி வரையறை இல்லை. ஆனால் திரு ஆர் ராசாவோ திரு உதயநிதியோ பேசாத வார்த்தையான்னு நீங்கள் கேட்கணும். மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு திரு ஆர் ராசா அவர்கள் பேசாத வார்த்தையா, துணை முதலமைச்சராக இருந்து கொண்டு திரு உதயநிதி அவர்கள் பேசாத வார்த்தையா, அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமியும் திருமதி சசிகலாவையும் என்ன மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு நீங்கள் பார்க்கணும். அப்போ அதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமியை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காரு நீங்கள் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் வெளியில் சொன்னால் அது வந்து ஐயோ அப்படின்னு ஒரு மனசு பதறும். இப்படி இல்லாமா அப்படின்னு. அதனால நான் சொல்ல தரல. யார் பேசல? திரு ஸ்டாலின் பேசலையா? தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவர், நான் சொல்ல வருது அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களே பேசுகிறேன். 2வது கட்டம் 3ஆம் கட்டத்தே பேசல. சரிங்களா? அவர்கள் பேசாத வார்த்தையில பேசிட்டாரு. அது அல்லு செல்லுகள். அவர் வந்து இந்த லாங்குவேஜ் தான் பேசுறாரு. அது முதல்ல இருந்தே இப்படி தான் பேசிட்டு இருக்கிறார். அதை நேற்று வரைக்கும் நீங்க பேசலாம், முதலமைச்சர் ஆன பிறகு பேச வேண்டாம்ங்கிறது நானும் நிற்கிறேன். அதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. ஆனால் அது யார் சொல்றா? அந்த வார்த்தைகளை விட மோசமான வார்த்தைகளாம் பயன்படுத்தி சொல்கிறார். திரு ஆர் ராசா அவர்கள் பயன்படுத்தாத வார்த்தையா நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. திரு உதயநிதி அவர்கள் பயன்படுத்தாத வார்த்தையா நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தாத வார்த்தையா? துணை முதலமைச்சராக தானே இருந்தீங்க.